Sprue is defined as ஒரு channel is passing through the molten metal flow in the model during the casting procedure அப்போ ஒரு molting metal வந்து flow பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்ப்ரூ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ராசஸ் ஃபார்மேஷன் வந்து இஸ் allow the அதுக்கப்புறம் வந்து molten metal to fill the mold, அதுக்கப்புறம் mold space கம்ப்ளீட்லி மோல்டு ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபில் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ண பிறகு இந்த ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. இது டு அலோவ் த மோல்டன் மெட்டல் டு ஃபில் த மோல்ட், அதுக்கப்புறம் வந்து மோல்டு ஸ்பேஸ் அப்போ கம்ப்ளீட்லி டு கைடு த அதுக்கப்புறம் டு கைட் த மெட்டல் மினிமல் டெர்புலன்ஸில் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து டு அலோவ் த மோல்டன் மெட்டலை வந்து அலோவ் பண்ணி டு ஃபில் த மோல்டு ஸ்பேஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறதுக்காண்டி இது வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து டு கைட் த மெட்டல் இந்த மினிமல் டெர்புலன்ஸ், அதுக்கப்புறம் மினிமல் டெர்புலன்ஸ் வந்து இருக்குது. டு கைட் த மெட்டல் இந்த மினிமல் டெர்புலன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டு காம்போசைட் ஃபார் த ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் சாலிடிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் வந்து shrinkage and solidification. Carefully, this is an illustration, a schematic representation of dental casting mold. So can you identify where the sprue is? We have various alphabets, each depicting a part of this dental casting mold. And see, like if you can identify the alphabet which is representing sprue and post your answers in the comment section below, you will get a heart from my side if your answer is right. And if you remember, very recently we discussed about sprue, some multiple choice questions related to sprues, length, diameter, angulation, etc. And the sprue is nothing but a mold channel through which molten metal alloy passes into the mold cavity, right? So you know what a sprue is. So try identifying it in the following illustration. With sprue single to manually create individual connections with precision. Next, connect multiple copies effortlessly using sprue multiple, ensuring a smooth, controlled flow of molten metal for uniform casting. For intricate designs like rings, use sprue inner tree and sprue inner branches. These tools distribute branches from the inside out, optimizing metal flow for delicate filigree and narrow areas, guaranteeing flawless results. Finally, with sprue external tree, channel the flow from the outside in. Perfect for designs where internal sprueing isn't ideal. அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்ப்ரூ வந்து கனெக்டிவிட்டிக்காண்டி, அதாவது மோல்டன் மெட்டீரியல் வந்து ஃபில்டு த ஸ்பேஸ் கம்ப்ளீட்லி வந்து ஃபில் ஆகிறதுக்காண்டி இந்த ஸ்ப்ரூ வந்து கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. இட் கைட் டு த மெட்டல் டு மினிமல் டெர்புலன்ஸ். வித் மினிமல் டெர்புலன்ஸ் மூலிமா அந்த மெட்டல் வந்து உள்ளே போய் இது ஃபில் ஆகிறதுக்காண்டி கொடுக்குறாங்க. டு காம்பன்சேட் ஸ்ட்ரிங்கேஜ் டியூரிங் த அதுக்கப்புறம் வந்து சாலிடிஃபிகேஷன் பண்ணையில் ஸ்ட்ரிங்கேஜ் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறாங்க. இப்போ வந்து ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ரூ இருக்கணும்னா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்குன்னா, ஒரு சஃபிஷியன்ட் டயாமீட்டர் வந்து இருக்கணும். ஸ்ப்ரூ இருக்குன்னா ஒரு சஃபிஷியண்ட்டாக ஒரு டயாமீட்டர் கொடுத்துருக்கணும். இது வந்து ஈஸி டு ஃப்ளோ ஆஃப் த மெட்டல் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் இட் ஷுட் மினிமைஸ் த டர்புலன்ஸ் டு த காஸ்டிங். அதுக்கு காஸ்டிங் பண்ணியில் ஒரு மினிமல் டர்புலன்ஸாக இருக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டர்புலன்ஸ்? டர்புலன்ஸ்னால் என்னென்னா, அதாவது காற்று அதெல்லாம் இருக்கும்ல, காற்று அந்த எல்லாம் இருக்குமா, அதை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறது தான் வந்து டர்புலன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டர்புலன்ஸ் வந்து மினிமல் டர்புலன்ஸ் டியூரிங் த காஸ்டிங்கில் வந்து ஏர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காண்டி. இட் ஷுட் அதுக்கப்புறம் அலோவ் டு கம்ப்ளீட் ஃபில்லிங் வித்தவுட் வாய்ட்ஸ். எந்த ஒரு வாய்ட்ஸும் இல்லாமல் இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்லாக இருக்கணும். இட் ஷுட் பி ஈஸி டு ரிமூவ் ஆஃப்டர் காஸ்டிங்க்கு அப்புறம் ஈஸியாக வந்து இட் ஷுட் ஈஸி டு ரிமூவ் ஆஃப்டர் காஸ்டிங்க்கு அப்புறம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும்.
இது easy to it should be removable easy to removable after casting ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் should act as a reservoir and compensate the metal shrinkage during the solidification. இப்போ வந்து ஸ்ப்ரூவே வந்து நிறையா இருக்குது. வேக்ஸ் ஸ்ப்ரூ, மெட்டல் ஸ்ப்ரூஸ், பிளாஸ்டிக் ஸ்ப்ரூன்னு இருக்குது. வேக்ஸ் ஸ்ப்ரூ வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபிலிப்ஸ்லேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. இது வந்து பர்ன்ஸ்டு, அதுக்கப்புறம் வந்து பேர்ன் அவுட் டியூரிங் த ஹீட் அப்போ பேர்ன் அவுட் ஆகிடும். மெட்டல் ஸ்ப்ரூ வந்து ரிமூவ்டு ஆஃப்டர் த காஸ்டிங் அப்புறம் ரிமூவ் பண்ணிடுவோம். இது வந்து ரீயூசபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஸ்ப்ரூ வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக பேர்ன் அவுட்டுன்னு க்ளீனாக வந்து பேர்ன் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரூ டிசைன். எப்படி ஸ்ப்ரூ டிசைன் பண்ணுறாங்கன்னா, இதோட டயாமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்லி 2.5 to 5 mm வந்து வேக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த லென்த்து வந்து ஷார்ட் enough is allowed to the smooth metal is flow enough to connect to the pattern is a crucible to former our property வந்து ப்ராப்பராக இருக்குது. Angel is identified 45% of thickness of part of the wax pattern is slowly flow. அதுக்கப்புறம் வந்து position is attached to the bulkiest part of the pattern. அதாவது பொசிஷன் வந்து bulkiest part of the patternல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் position is attached to the bulkiest part of the pattern. வந்து bulkiest part of the patternல இருக்குது. to avoid the porosity வந்து இது வந்து அவாய்ட் பண்ணுது. இந்த பொசிஷன் வந்து porosity வந்து அவாய்ட் பண்ணுது. இந்த ஸ்க்ரூ வந்து இதோட ஆங்கிள் வந்து 45 degree ஆங்கிள் வேக்ஸ் பேட்டர்ன் திக்னஸில் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ ஃபார்மர். இது வந்து டெம்பரவரி சர்ஃபேஸ் தான், மேட் அப் ஆஃப் வேக்ஸ், மெட்டல், பிளாஸ்டிக்காக இருக்குது. இட் இஸ் யூஸ் டு கிரியேட் த ஸ்க்ரூ சேனல். இஸ் ரிமூவ் ஆஃப்டர் த மோல்ட் இஸ் கிரியேட்டட். மோல்டு கிரியேட் ஆன அடுத்த நிமிஷம் வந்து இட் ரிமூவ் ஆஃப்டர் த மோல்டு வந்து கிரியேட் ஆன பிறகு இட் ரிமூவ் ஆஃப்டர் த மோல்டு இஸ் கிரியேட்டட். மோல்டு கிரியேட் பண்ண பிறகு இது ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து இஸ் அட்டாச் டு த டெக்னிக் ஆஃப் த ஃபிலிப்ஸில் வந்து டைரக்ட் ஸ்க்ரூவிங், இன்டைரக்ட் ஸ்க்ரூவிங் இருக்குது. இதில் வந்து டைரக்ட் ஸ்க்ரூவிங் வந்து இது வந்து க்ரூஷியல் டு த வேக்ஸ். இது வந்து சிம்பிள் காஸ்டிங் இருக்கும். ஸ்க்ரூ இஸ் அட்டாச் டு த ரிசர்வர் பார் பிஃபோர் த ரீச்சிங் டு த வேக்ஸ் பட்டனுக்கு முன்னாடி ஒரு பார்லாம் இருக்கும். அந்த பார்லாம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு லார்ஜ் அண்ட் மல்டிபிள் பேட்டர்னில் வந்து இன்டைரக்ட் ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரூ இஸ் பாலிசபிள் சிம்பிள் காஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்டைரக்ட் வந்து மல்டிபிள் பேட்டர்ன் கொண்டு வரதுக்காண்டி. ஸ்ப்ரூ வந்து இஸ் பாசிபிள் இஃப் நாட் டன் ப்ராப்பர்லி. இது வந்து ஷக் பேக் போரோசிட்டி வரும். அதுக்கப்புறம் ஷக் பேக் போரோசிட்டி வரும். இம்ப்ராப்பர் கூலிங் ஆஃப் ஸ்ப்ரூ பேட்டர்ன் ஜங்ஷன், அதுதான் வந்து ஸ்க்ரூ பேட்டர்ன் ஜங்ஷன். அதுக்கப்புறம் வந்து இன்கம்ப்ளீட் காஸ்டிங் வந்து நேரோ ஸ்க்ரூ இஸ் அ ராங் பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் என்ட்ராப்ட் ஆகிரும் டியூ டு த இம்ப்ராப்பர் ஸ்க்ரூ ஆங்கிள் டிசைனால். அதுக்கப்புறம் வந்து ரிசர்வாயர் ஆஃப் த ஸ்க்ரூ வந்து ஸ்டோர் இந்த எக்ஸ்ட்ரா மோல்டன் மெட்டலில் வந்து இது வந்து நல்ல ஸ்டோர். அதுக்கப்புறம் ரிசர்வாயர் ஆஃப் எக்ஸ்ட்ரா மோல்டன் மெட்டல் வித் த காம்பன்சேட் ஃபார் ஸ்ட்ரிங்கேஜ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மேண்டேட்டரி இஸ் எக்ஸ்பெஷலி ஃபார் எ லார்ஜ் காஸ்டிங்கில் வந்து ஒரு குட் ஆப்ரேட்டிவ் சக்ஸஸாக வந்து இருக்குது. இப்போது பேஸ்ட் ஆன் ஃபிலிப்ஸில் வந்து ஒரு மெட்டீரியல் பிஹேவியர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோக்கஸ் ஆன் த மெட்டீரியல் பிஹேவியர் ஆஃப் த ஸ்க்ரூ டயாமீட்டர் அண்ட் பர்ன் அவுட் ஆஃப் ஸ்க்ரூ. வேக்ஸ் ஸ்க்ரூ இஸ் மோஸ்ட் ஸ்மூத் அண்ட் டைரக்டாக இருக்கும். இந்த ப்ராப்பர் ஸ்க்ரூ டிசைன் டு ப்ரிவெண்ட் த போரோசிட்டி அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் டிஃபெக்ட் வந்து இது வந்து ப்ராப்பர் ஸ்க்ரூ வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸிங் அந்த கிளினிக்கல் ஆஸ்பெக்டில் ஸ்டூடெண்ட்டில் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் டு ப்ரிவெண்ட் த காஸ்ட் டிஃபெக்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ இஸ் அட்டாச் டு அவாய்ட் த ஏரியா டு ப்ரிவெண்ட் த டிட்டோரியேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பத்தைஸ் த ரிசர்வாயர் டு ஃபீட் த காஸ்டிங் டியூரிங் த கூலிங்.
கூலிங் பண்ணிட அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங்கை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபைனல் ரிவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ப்ரூ இருக்கா, இது வந்து மெட்டல் ஃப்ளோ பாத் இன் த மோல்டு, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் இஸ் ஐடியல் ஸ்ப்ரூ இஸ் அ கரெக்ட் டயாமீட்டர், ஒரு ப்ராப்பர் ஆங்கிள் அண்ட் அக்யூரேட் ரிசர்வேராக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து ஒரு ஷக் பேக், இன்கம்ப்ளீட் ஃபில்லிங், ஏர் பபிள்ஸ் இருக்கும். வேக்ஸ் ஸ்ப்ரூ இஸ் மோஸ்ட் காமன். Sprue is attached in the thickness as an angle is a pattern is 45-degree angle. The sprue is designed directly after the casting quality. The poorly designed sprue is most common in the porosity defect in the dental casting. அவ்வளோதான்.